ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நானும் இந்த வைரலான சீஸ் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வைரலான மாதிரியே இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. வாங்க இந்த கேக்கை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதில் எக்கோட ஒயிட்டும் எல்லோவையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். எக் ஒயிட்டில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட எக்கோட எல்லோவை எடுத்துக்க போகிறோம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கோட ஒயிட்டை வந்துட்டு இந்த மிக்சரில் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்டரை வந்துட்டு ஒரு சிங்கிள் பேட்டராக வந்துட்டு நம்ம மாற்ற போகிறோம். அதனால் இந்த பேட்டரை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஸ்பேட்சில் வச்சுட்டு லைட்டாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் டின்னில் வந்துட்டு 180 டிகிரியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கு அன்சால்ட்டு பட்டரை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கண்டென்ஸ் மில்கோட ஸ்வீட்டே எனக்கு தாராளமாக இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா சுகர்லாம் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்பாஞ்ச் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டர் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் சீஸை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்லாகவே நம்ம ஐசிங் பண்ணிடலாம் பட்டர் க்ரீம் வச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சீஸையும் மேலே திருவி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.